ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கான கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 12ஆம் பாவம் 12ஆம் ராசினா மிதன ராசி பதிவாக வைக்கல. இந்த மிதன ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனை கேது பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அடிக்கும் அந்த பதிவாக இந்த பதிவு நீங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்ட பார்த்து 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அது லான் போட்டிருக்கிறது தான் ஒரு லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அப்போ அதாவது அதில் லான் போட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 8 9 10 11 12 எண்ணி வர 12ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ஒரு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேர்கோட கிரகங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட்டு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சூரிய சந்திர செவன் கொடுத்துருப்பாங்க. அது நேராக வந்து நட்சத்திர சாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சாரத்தில் வாயிலாக தான் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பயணிச்சு உங்களுக்கு தசாபுத்தி எடுத்து பலன் அளிக்கிறது பதிவோடு விளக்கம். ஓகேங்களா? புரிஞ்சு பலன் பண்ணி சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது அதாவது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் கடகராசி பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கடகலக்கணம் மாதிரி வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குமானால் லக்கண பாவம் இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசாபுத்தின்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி திசையானது 7 கோடி 8 கோடி சனி திசைங்க, புத்தி பார்த்தீங்கன்னா கேது புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்படல் இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்படல் இருக்கும். சனி திசை கேது புத்தி பார்த்தீங்கன்னா ஒரு வருடமும் ஒரு மாதமும் 9 நாட்களுக்கு செயல்படல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 12ஆம் ராசியான மிதன ராசி நட்சத்திரம் பார்த்தலாம். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குது அங்கே இருக்குதுங்க. அங்கே வந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது, திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்குது, புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரைக்கும் இருக்குது, மொத்தம் 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மிருகசீரிஷத்தில் உங்களுக்கு புத்திநாதன் ஆகிய கேது பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு இப்போ வந்து மிருகசீரகம் பார்த்தீங்கன்னா 5 கோடி 10 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 5 10 சம்மந்தப்பட்டு மேலே கேது வந்து பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது எதுக்காக நான் பயணிக்கிறோம், எதுக்காக போகிறோம் வரோன்னு தெரியாமல் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஏதோ ஒரு 10 சம்மந்தமாக 5 சம்மந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக தோஷம் அதாவது கர்ம தர்ம வினைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா அதை தீர்க்கறதுக்காக நம்ம வந்து பயணிக்கிறது, அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறது, அதுக்கான செலவு. ஓகேங்களா? இந்த மாதிரி வம்ச வழியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தாய் வழி ஒரு சாபத்தீடு, நம்ம தந்தை வழி சாபத்தீடு, நாம் முன் ஜென்மத்தை செஞ்ச கருமா, பூர்வீகத்தில் உள்ள கருமா வினை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் இது இந்த ஒரு அதாவது அதை கழிப்பு கழிக்கிறதுக்கு சாங்கி முறை கழிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உருவாக்கிட்ட போய் பேசுறது, அதுக்கு பயணம் பண்ணுறது, செலவு பண்ணுறது, இதுக்காண்ட ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் இது குழந்தைங்களே இல்லை, இதெல்லாம் பண்ணாத குழந்தை பிறக்குன்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சிகளை ஈடுபடுறது, ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது அதுக்காக நம்ம ஈடுபடுறது. ஓகேங்களா? அப்போ வந்து தொழிலே பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை வளம் பண்ணுறது, இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் பயணித்து ஒரு ஆன்லைன் மூலியமாகவோ ஊர் மூலியமாகவோ தொழில் பண்ணி வருமானம் பார்க்குறது. ஓகேங்களா? ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது, இயற்கை வளம் சம்மந்தப்பட்டது, பஞ்சு நூல் சம்மந்தப்பட்டது, ஒரு கார்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இது மூலியமாக விரயம் பண்ணி வெளியூர் போய் விரயம் பண்ணி அதுக்குண்டான காரத்தை பண்ணி விரயம் பண்ணி கொஞ்சம் காசு பார்க்குறது, இல்லை காசு இழக்கிறது, இந்த மாதிரி காரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ மொத்தம் வெளியூர் தொடர்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் வரும்போது நல்லதுங்க. சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா நெருப்பு விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. ஓகேங்களா? பஞ்சு நூறு உஷாராக இருக்கணும். ரைட், ஓகே. பார்த்தீங்கன்னா அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்தது என்ன சார்? திருவாதிரை சாரம் இல்லைங்களா? அப்போ திருவாதிரை ராகுவோட சாரம். அப்போ 12ஆம் பாவம் சம்மந்தப்படுறதாங்க, ராகு சம்மந்தம் கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடி 8 கோடி தசை வரும் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு மந்திர தந்திரம், இந்த மாதிரி பின்னிய சூனியம் செய்வன, ஜாதகம், மாந்திரிகம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எது கொடுப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஆளுங்களாம் போய் இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அதுக்குண்டான விரையும் அதுக்குண்டான செலவு நம்ம பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நீண்ட தூர பயணம். ஓகேங்களா? அப்போ நீண்ட தூர பயணம்னா எதையோ ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு தேடிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? நம்ம அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு முடக்கலாகிட்டே இருக்கும். நம்ம ஏதோ பெருசாக செய்ய பார்ப்போம், நம்மளுக்கு அதுவோ ஒரு காரத்தை தள்ளி போயிட்டுருக்கோம். அப்போ பெரிய முதலீடு போட்ட இடம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்ம தேடிட்டு இருப்போம், அது கிடைக்காது, தேடாதான் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்க தேட மாட்டோம், கிடைக்காதான் தொலைகிட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆயில் பங்கத்தை வர வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஆயில் பங்கத்தை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாங்க, ஒரு பயத்தை கொடுப்பாங்க.
சில நோயை கொடுப்பாங்க. அதனால் பார்த்து உஷாராக சூதானமாக இருக்குங்க. அத்தனைக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியம், செலவு, பயணம், விரயம் இப்படியே போயிட்டுருக்கும் ஓகேங்களா. சரி புரியாத புதிராக போயிட்டுருக்கும். சரி ரைட் ஓகே. எதிரி எவன் இருக்கிறான் எவன் எதை பண்ணாலும் தெரியாத போயிட்டுருக்கும் ஓகேங்களா. சரி எவ்வளோ சொல்லிட்டு அடிச்சாரு போலாங்க அடிச்சாரு புனர்பூசாரம் இருக்குங்களா. அப்போ புனர்பூசாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 கோடி 9 கோடி சாரம். அப்போ 12 சம்மந்தப்பட்டு 6 கோடி 9 குருவோட சாரம் இல்லைங்களா. அப்போ வந்து 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 6 9 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா கேது பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எங்கே போய் கேட்டாலும் கடன் கிடச்சிருங்க முன்னே ஓகேங்களா. அப்போ அதாவது இது பார்த்தீங்கன்னா கடன் ஜாமீன் போட்டு ஏமாறுறது, இன்னொரு கடன் வாங்கி கொடுத்து ஏமாறுறது, அவன் வாங்கிட்டு ஓடி போயிடுவான். அதை கடன் நாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது ஓகேங்களா. அப்போ அதுக்காக நம்ம வந்து ஒரு ஜெயிலுக்கு போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் போய் பிரச்சனை பண்ணுறது, பஞ்சாயத்து பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாருக்கு செலவு பண்ணுறது ஓகேங்களா. தந்தையார் மூலியமாக நம்மளுக்கு செலவினம் வர்றது. அப்போ தந்தையார் மூலம் ஒரு பிரச்சனை வர்றது. இதெல்லாம் நம்மளுக்கு வருமானம் கட்டாயம் வரக்கூடிய கட்டாயம் ஏற்படுங்க. அப்போ தந்தையார் மூலம் வரக்கூடிய பிரச்சனை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, அவர் யாருக்கு ஜாமீன் போடுறதோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணுங்க. யார்கிட்ட வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அவர் நோய் நொடிக்கு மருத்துவம் பார்க்கறதுலேருந்து இதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். சில பார்த்து தந்தையாரெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அயன சின்னத்தை வெளியே போய் தேடி போய் வந்து ஏதோ பிரச்சனை விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு நோயோ வம்பு வழக்கு பிரச்சனை விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு ஜீவசமாதி ஒரு தூரத்து பயணத்தூரில் ஒரு நல்ல ஒரு ரெச்சியாக இருக்கிற கோயிலாக பார்த்து நம்ம வழிபாடு பண்ணுறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆன்மீக பயணம், அதே மாதிரி ஒரு கும்பாபிஷேகம், ஒரு தூரத்து பயணம் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தந்தை விஷயத்தில், வளர்ப்பு தாய் விஷயத்தில், தாய் விஷயத்தில், கடன் வாங்க விஷயத்தில், ஆட்கள் விஷயத்தில் இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா உஷாராக சூதானமாக வேண்டாம். அத்தனையும் நம்ம விரயம், செலவு, பயணம் அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாங்க. அது உஷாராக சூதானமாக இருக்கணுங்க ஓகேங்களா. ரைட் 15 சிறப்புன்னு வாழ்வு. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமும் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரச்சனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.